அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நியமன பதவிகளுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட சென்னை வள்ளுவர் கோட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறப்பு. இரவில் மின்னொளியில் ஜொலித்த பூங்கா. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வெளுத்து வாங்கிய மழை. காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் செல்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. குற்றாலத்தில் நீர்வரத்து சீரானதால் இரவிலும் நீராடி மகிழ்ந்த பயணிகள். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் இன்று நடைபெறுகிறது முருக பக்தர்கள் மாநாடு. பாண்டிக்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது அவரவர் உரிமை என்றும் கருத்து. வால்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ அமுல் கந்தசாமி காலமானார். எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து சொந்த ஊரில் உடல் தகனம். வால்பாறையில் சிறுத்தையால் இழுத்துச் செல்லப்பட்ட 4 வயது சிறுமி சடலமாக மீட்பு. மீண்டும் அதே பகுதியில் சிறுத்தை உலவியதால் கூண்டு வைத்து பிடிக்க மக்கள் கோரிக்கை. ஓசூரில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் கடும் நெரிசல். நெட்வொர்க் பிரச்சனையால் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சோதனைச் சாவடியில் இ-பாஸ் பதிவு செய்வதில் தாமதம். நூற்றுக்கணக்கான வாகனங்களில் வந்தவர்கள் காத்திருக்க நேரிட்டதால் அவதி. விசாகப்பட்டினத்தில் பிரதமர் மோடி தலைமையில் 3 லட்சம் பேர் பங்கேற்ற நிகழ்ச்சி. யோகா உலகையே ஒருங்கிணைப்பதாக பிரதமர் பெருமிதம். ஈரானின் முக்கிய தளபதியான சயீத் இசாதியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானில் இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 3000த்திற்கும் மேற்பட்டோர் காயம். ஈரானின் அடுத்த உச்சபட்ச தலைவருக்கு தற்போதைய தலைவர் காமினேய் 3 பேரை பரிந்துரை செய்துள்ளதாக தகவல். உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை. பிரேசில் நாட்டில் வானில் பறந்தபோது தீப்பற்றி எரிந்த ஹாட் ஏர் பலூன். அந்தரத்திலிருந்து கீழே விழுந்த 21 பேரில் 8 பேர் உயிரிழப்பு. சீனாவில் தொடர் மழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் தெற்கு மாகாணங்கள். குடியிருப்புகளில் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியதால் மக்கள் வெளியேற்றம். ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லை தொடர்ந்து ரிஷப் பண்டும் சதமடித்ததால் முதல் இன்னிங்ஸில் 471 ரன்கள் குவித்த இந்தியா. 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்கள் சேர்த்தது இங்கிலாந்து.
வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, எல்லோருக்கும் சமத்துவம் கிடைப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளாட்சி பொறுப்புகளில் நியமன பதவிகளுக்கு மாவட்ட வாரியாக ஜூலை முதல் மாற்றுத்திறனாளிகளிடம் விண்ணப்பம் பெறப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பாராட்டு விழாவில் உரையாற்றிய அவர், திராவிட மாடல் என்றால் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்கள் என அனைவரையும் உள்ளடக்கியது என்றார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 650 மாற்றுத்திறனாளிகளும், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் 2984 மாற்றுத்திறனாளிகளும் நியமிக்கப்படுவாங்க. மாவட்ட வாரியா ஜூலை 1 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படும். எல்லோருக்கும் சமத்துவம் கிடைப்பது சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோரையும் முன்னேற்றுகிற ஆட்சி. அதனாலதான் சில வகுப்புவாத சக்திகளால் அவங்களுக்கு துணை போற கொத்தடிமை கூட்டத்தார தாங்கிக் கொள்ள முடியல. எல்லோரும் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கல. எல்லாரும் முன்னேறக்கூடாது, எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கக்கூடாதுன்னு, சமத்துவம் கூடாதுன்னு நினைக்கிற வகுப்புவாதிகள் தான் திமுக அரசு மீது பாயிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் உறுதியளித்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு முதலமைச்சரால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. 20,000 சதுர அடியில் 1548 இருக்கைகள் கொண்ட கலையரங்கம், குரல்மணி மாடம், ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம் என வானுயர் வள்ளுவருக்கு புகழ் சேர்த்திருக்கிறது வள்ளுவர் கோட்டம். இன்னைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இந்த லேசர் ஷோவை. அதுலேயே அந்த திருக்குறள் வர்றது, எத்தனை அதிகாரம் இருக்கிறது எல்லாமே போடுறது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. இப்போ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தலைவர் ஸ்டாலின் இந்த மாதிரி எல்லாம் ஊர்னு இங்கே எப்படி சுத்தம் இருக்குதோ அதே மாதிரி நாடும் சுத்தம் பண்ணுவார். முதல்ல வீல் சேர் பர்சன் அந்தந்த இடத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர அளவுக்கு ஒரு அக்சசபிலிட்டி இருக்குது. பளிங்கு கற்களில் செதுக்கப்பட்டுள்ள 1330 குறள்களும் 106 அடியில் அமைந்துள்ள கல்தேர் ஒலி ஒளி தொழில்நுட்பத்தில் மிளர்வதும் பார்ப்போர் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. (3,336 சதுர அடியில் உணவகம், 27,000 சதுர அடியில் கார் பார்க்கிங் மற்றும் விற்பனையகம், வேயா மாடம் என வள்ளுவர் கோட்டம் சென்னையின் அடையாளமாக நிமிர்ந்து நிற்கிறார்.